உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் சனி வரை இரவு 10 மணி முதல் 10:30 மணி வரையும் மற்றும் ஒவ்வொரு வெள்ளியும் மாலை 8:30 மணி முதல் 9:30 மணி வரை. செங்கடல் இருந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, எரிகோ வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, யோர்தான் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, கோலியாத் வந்தாலும் வைப்பண்டா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி, பின்னாடி மட்டும் வச்சிட மாட்டேன். ரிவைவல் நைட் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக தீர்க்க தரிசன செய்திகளை சகோதரர் பீட்டர் எல்விஸ் பிரசங்கிப்பார் மற்றும் சகோதரி அனிதா பீட்டர் அவர்கள் துதி ஆராதனை ஏறெடுப்பார்கள். மனிதர்களின் வார்த்தையால் பாதிக்கப்பட்டது போதும், கடவுளின் வார்த்தையால் பாதிக்கப்படுவோம் வாருங்கள். நமக்குள் இருக்கும் இயேசு கிறிஸ்துவை உலகத்திற்கு காட்டும் நேரம் இது. வாருங்கள், இயேசுவுக்காய் எழும்புவோம். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணும்போது உங்க எல்லாருக்கும் ஒரு வார்த்தையை சொல்ல சொன்னார். அந்த வார்த்தையை நான் எடுக்க போற அந்த பகுதியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் ஏகப்பட்ட செய்திகளை கேட்டிருப்பீங்க. அதில் நானும் பல செய்திகளை கேட்டிருப்பேன். இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா வரும், ஏதாவது ஒரு பிரசங்கம் கேட்க போனோன்னா நிறைய வாட்டி அந்த வேத பகுதியிலிருந்து நீங்கள் பிரசங்கம் கேட்டதுனால எப்படி தெரியுமா இருக்கும், இதை தான் நிறைய வாட்டி கேட்டுட்டோமே, இந்த போர்ஷனில் தான் நிறைய மெசேஜ் கேட்டுட்டோமே, அதுவும் நான் இன்னைக்கு பிரசங்கம் பண்ண போகிறது இருக்கு தெரியுமா, அதெல்லாம் நீங்களாம் ஒரு 200 வாட்டி 300 வாட்டி குறைஞ்சபட்சம் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. நீங்களும் அந்த பகுதியை படிச்சிருப்பீங்க. உங்ககிட்டயும் ஆண்டு நிறைய பேசியிருப்பாரு. இன்னைக்கு என்ன தெரியுமா ஆயிடுது, இன்னைக்கு நம்ம இந்த வாரம் சாப்பிட்ட பிரியாணி அடுத்த வாரம் பாருங்க நமக்கு திகட்டுறது இல்லை. இன்னைக்கு வச்ச மீன் குழம்பு, ஏன்னா இன்னைக்கு தானே சாப்பிட்டோம், ஒரு வாட்டி சாப்பிட்டோம் 2 வாட்டி சாப்பிட்டோம், திரும்ப அந்த மீன் குழம்பை இன்னொரு நாள் வைக்காம விட்டுடுறோமா? கிடையாது. நமக்கு பிடிச்ச ஃபுட்டை ஒரு வாட்டி சாப்பிட்டுட்டோம், இதுக்கப்புறம் ஏங்க அதை திரும்ப திரும்ப சாப்பிட்றது? பைபிள் படிக்கும் போது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஏதாவது ஒரு பகுதியை நல்லா படித்த பகுதியாக இருக்கும், நான் அதை சீக்கிரம் தாண்டி போகலான்னு பார்த்தா ஆவியானவர் நிறுத்தி, என்ன அவசரம், படிச்சுட்டு போ, பொறுமையாக படி. ஆண்டவர் இதை நிறையா படிச்சுட்டேன், சில வசனம் மனப்பாடமாக தெரியும், மனப்பாடமாக தெரியுமே, மனப்பாடமாக உனக்கு தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அதை படி. ஏன்னா அந்த வார்த்தையின் வல்லமை ஒன்று இருக்கு, தெரியுதுங்களா? இந்த வேத வசனம் இது பார்க்கறதே ஒரு ஆசீர்வாதங்க, அதை வாய் விட்டு படிக்கிறது ஒரு ஆசீர்வாதங்க, அதை தியானம் செய்கிறது ஒரு ஆசீர்வாதங்க. அந்த வார்த்தையை படிக்க படிக்க இந்த செடியும் கொடியும் ஒன்றா மாறுற மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன தெரியுமா ஆகிடும், ஆண்டுடைய வார்த்தையும் நாமும் தேவனும் ஒன்றாக கலந்து விடுகிற வாழ்க்கை போற மாறிவிடும். அதனால நான் சொல்றேன், எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தையை உங்க வாழ்க்கையில நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ, எந்த அளவுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை தூக்கிட்டு ஓடி போய் உக்காந்துருங்க. இன்னைக்கு ஆண்டவர் நாங்கள் ஜெபம் பண்ணும் போது பேசுவார், அந்நிய பாஷை பேசும்போது பேசுவார், நீங்கள் துதிச்சு ஆராதிக்கும் போது பேசுவார், நீங்கள் அமைதியாக இருக்கும் போது பேசுவார். எல்லாவற்றை காட்டிலும் கர்த்தர் அனுதினமும் தெளிவாக நம்மோடு இந்த பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வேதம் இல்லாம, இயேசு இல்லாம வாழ்க்கையில் ஏதாவது கிடைச்சிருமா?
வாழ்க்கையில நல்ல லெவலுக்கு போயிடலாமா அப்படின்னு கனவு கூட கண்டுடாதீங்க. ஆண்டவரோடு உள்ள உறவு இல்லாம, தேவனுடைய வார்த்தை இல்லாம, அதான் அவர் சொன்னாரு, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று கூட பண்ண முடியாதுங்க, ஒன்று கூட பண்ண முடியாது. லேடிஸ் நிறையா நீங்க அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவர் இல்லாம ஒரு நல்ல மீன் குழம்பு கூட நீங்க வைக்க முடியாதுங்க. ஒரு நல்ல சாப்பாடு சமையல் கூட நீங்க செய்ய முடியாதுங்க. ஜென்ஸ் அட்டன் பண்ணியிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் சொல்றேன், ஆண்டவர் இல்லாம ₹1 நீங்க சம்பாதிக்க முடியாதுங்க. ₹1 நீங்க சம்பாதிக்க முடியாது. ஆண்டவர் இல்லாம எதையும், அதான் சொல்லிட்டாரு, நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாரு. பிரியமானவர்களே, கர்த்தர் இல்லாம அதை செஞ்சிடலாமா, ஆண்டவர் இல்லாம இதை பண்ணி சாதிச்சிடலாமான்னு கனவு கூட கண்ணாதீங்க. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, நான் இல்லாம உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா அவர் இருந்தாரு, எல்லாமே செய்யலாம். செய்ய முடியாததுன்னு ஒண்ணுமே கிடையாது. இதில் அட்டன் பண்ணிருக்கிற நிறைய பேருக்கு அது வாய்க்கல, இது கிடைக்கல, இது அகப்படலை அப்படின்றீங்க. ஒன்னே ஒன்று, உங்க வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஆண்டவருக்கு எந்த அளவுக்கு முதலிடம் கொடுக்கிறோமோ, அவர் வார்த்தைக்கு எந்த அளவுக்கு கீழ்ப்படுகிறோமோ, அந்த அளவுக்கு ஆசீர்வாதங்களை நம்ம வாழ்க்கையில பார்ப்போம். பிரியமானவர்களே, அப்படி நடந்த ஒரு சம்பவத்தை தானே உங்கள்ட்ட சொல்ல போறேன். லூக்கா 5வது அதிகாரம் 4வது வசனம். ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இங்க பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு பேதுருவை பார்த்து, ஆழத்துல போய் வலைகளை வீசுப்பா அப்படின்னு சொல்றாரு. இந்த வசனம் நிறைய பேர் வசனம் கேட்டிருப்பீங்க. ஆண்டவர் உங்களோடு தெளிவாக பேச ஆசையா இருக்கிறார். நல்லா கவனிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும், இந்த ஒரு வார்த்தை, ரா முழுவதும், ரொம்ப நேரம் தேடி பார்த்துட்டேன், ரொம்ப நேரம் சர்ச் பண்ணிட்டேன் ஐயா, ரொம்ப நேரம் அதுக்காக டைமை ஸ்பெண்ட் பண்ணேன், ரா முழுவதும், நைட்டு ஃபுல்லா. சில பேர் சொல்றீங்க, பிரதர், இந்த ஒரு காரியத்துக்காக என் வாழ்நாள்ல ரொம்ப நாள் வேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒரு நல்ல வாழ்க்கைக்கு, ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு ரொம்ப நாள் ட்ரை பண்ண. ரா முழுவதும் அவர் தேடினார். நிறைய பேருக்கு வேலையை தேடிக்கிட்டு இருக்கலாம், நீங்க ஏதோ ஒரு காரியத்தை தேடிக்கிட்டு இருக்கலாம், நீங்க சில கல்யாண வேலைகள் இருக்கலாம், நல்ல காரியங்கள் இருக்கலாம், படிப்பு விஷயமா இருக்கலாம், உங்க குடும்பத்தில் நடக்க வேண்டிய ஏதோ ஒரு நல்ல காரியம், ஏதோ ஒரு விஷயம் நினச்சிக்கோங்களேன், அது உங்களுக்கு தான் தெரியும். அந்த ஒரு காரியம் நீங்க என்ன பண்றீங்க, ரா முழுவதும், அவர் ஒரு நைட்டு ஃபுல்லா தேடுறாருங்க, மினிமம் ஒரு 10 hours வச்சுக்கோங்களேன், தேடுறாரு, வலைய வீசுறாங்க, எல்லா பக்கமும் ரொம்ப நேரம் வீசுறாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, நாங்கள் பிரயாசப்பட்டும், சும்மா இல்லைங்க, இங்கிலீஷ்ல இருக்கு ஹார்ட் ஒர்க், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ரா முழுவதும் ரொம்ப நேரம் அவங்க தேடினாங்க, வலைய வீசினாங்க. இன்னொன்று, அவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க, அவங்க ரொம்ப பிரயாசப்பட்டாங்க. பிரியமானவர்கள், நீங்க சொல்றீங்க, பிரதர், நான் ரொம்ப நாள் இதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப நாள் நான் தேடிக்கிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பிரயாசப்படுகிறேன், எப்படியாவது கிடைச்சிருமா, எப்படியாவது நடந்துருமா. வலைய ஒரு வாட்டி வீசுறீங்க, எடுக்கிறீங்க, வலை எம்டியா வருது, திரும்ப வீசுறீங்க, எடுக்கிறீங்க, எம்டியா வருது. அவர் சொல்றாரு, ஒன்றும் அகப்படவில்லை, ஒரு மீன் கூட வரலையாங்க, ஒரு சின்ன மீன் கூட வரல. நிறைய பேர் வாழ்க்கை அப்படிதான் இருக்குது. வீசுறீங்க, ரொம்ப நாள் வீசிக்கிட்டு இருக்கீங்க,
கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு வீசுறீங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மீனவர்கள், பிறப்பிலிருந்து மீனவர்கள். அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, கிடைக்கல. அவங்க முழு பலத்தை ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, கிடைக்கல. இன்னைக்கு நிறைய பேர் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நிறையா ட்ரை பண்ணீங்க. இது எனக்கு தெரியும், நான் அதனால இது எனக்கு கிடைச்சிரும் நினச்சிங்க, அது கிடைக்கல. நான் இதில் ரொம்ப டேலண்ட்டு, அதனால் இதை ஈஸியாக நான் கிடைச்சிரும், இது ஈஸியாக சாதிச்சிருவேன், இது ஈஸியாக நான் முடிச்சிருவேன் அப்படின்னு போனீங்க. ஆனால் உங்களால் முடிக்க முடியாமல் இப்போ வெறும் படகோட உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. பிரியமானவர்களே, இது செய்தி அல்ல, இது ஒரு செய்தி அல்ல. உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் பேசி கொண்டு இருக்கிறேன், தீர்க்க தரிசனமாக பேசிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட இன்று காலை முதல் மாலை வரை தேவ பிரசன்னத்தில் இருந்துட்டு நான் இங்கே வந்து நிற்கிறேன். நீங்கள் ரொம்ப நாள் ட்ரை பண்ணது, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணது, அது பாருங்க, பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படலை, ஒன்று கூட நடக்க மாட்டேங்குதுங்க. நீங்க பிரயாசப்படுறது கிடைக்கல, நீங்க ஆசைப்படுறது கிடைக்கல, எதுக்கு ரொம்ப எஃபர்ட் போட்டுட்டீங்களோ அதெல்லாம் கிடைக்கல. அங்க பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், ஒன்றும் அகப்படவில்லை, எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டீங்க, ஒன்றுமே நடக்கல. இப்போ வந்தா ஒரு தோல்வியின் முகத்தோட வந்தா இங்க வந்து வலையை அவர்கள் அலசி கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை வந்தது, போய் வலைகளை போடுங்கள். அப்ப அவர் சொல்றாரு, உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். அல்லேலூயா. இங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி வலை போட்டதுக்கும் இப்ப வலையை போடுறதுக்கும் ஒரு மிகப்பெரிய வித்தியாசம். முன்பு அவர்கள் பல மணி நேரம் மிகுந்த கஷ்டப்பட்டு அவர்கள் வலையை வீசியது தேவனுடைய வார்த்தையின்படி இல்லை, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி, அவங்கள்ட்ட இருந்த சக்தியின்படி, அவங்களுக்கு தெரிந்த டேலண்டின் படி அவர்கள் வீசினார்கள். ஒன்று கூட கிடைக்கல. இப்ப இவர் சொல்றாரு, அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டாரு. இப்ப அவர் சொல்றாரு, உம் வார்த்தையின்படி நான் வலையை வீசுகிறேன். இப்ப இந்த வலை போதுங்க. எப்படி தெரியுமா போகுது? கடவுளுடைய வார்த்தையின்படி அந்த வலை போகிறது. இவங்க ரொம்ப நேரம் வீசி 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 பார்த்தாங்கல்ல, ரொம்ப நேரம் வீசி எத்தனை தடவை வீசினாங்கன்னு தெரியாது. மினிமம் எனக்கு தெரிஞ்சவங்க முழுவதும்னா ஈவினிங் போயிட்டு விடிய விடிய பார்த்துருக்குறாங்க. மினிமம் ஒரு 10 ஹவர்ஸில் எத்தனை வலைகளை எத்தனை முறை வீசினாங்கன்னு தெரியல, கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையின்படி அந்த வலையை போய் வீசின உடனே, முதல் தடவையே அவங்க வீசின உடனே அந்த வலைகள் கிளியத்தக்கதாய் அந்த வலை நிரம்பியது. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போக தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அல்லேலூயா. எத்தனை வாட்டி வீசி வீசி பார்த்தாலும் எம்டியா வந்த வலை இப்ப நிரம்பி வருதுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமான, நான் ஒன்று சொல்றேன், தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்க. என்ன பிரதர், தேவனுடைய வார்த்தையின்படினா என்ன பிரதர்? நாங்கள்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கிறோம். ஒரு வாலிபன் சொன்னார் பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணம் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் ஒன்று சொன்னார், உனக்கு உண்டதெல்லாம் இல்லை, உனக்கு உரியது எல்லாத்தையும் நீ விற்று தரித்திரனுக்கு கொடு அப்படின்னு சொன்ன ஒரு காரியத்தில் அவன் மனவேதனை அடைந்து அவன் மௌனமாய் போய்விட்டான். பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஏதோ ஒரு பகுதியில் உங்களுக்கு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரா? அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏதோ ஒரு காரியத்தை குறித்து தெளிவாக ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த வார்த்தையை தடுத்துட்டு அந்த வார்த்தை இல்லாமல் வலைய வீசி வீசி பார்க்குறோம். அந்த வார்த்தையை நம்பாம அந்த வார்த்தையின் படியில் ஏதோ ஒரு பகுதியில் ஆண்டவர் உங்களுக்கு பேசிட்டு இருப்பாரு. அந்த வார்த்தையில அந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள்.
இவங்க போயிட்டு வந்தவங்க தான் கஷ்டம்தான். இப்போதான் போய் இரவெல்லாம் வீசிட்டு வந்து பாடி டயர்டாக இருக்கு, போய் படுத்து தூங்கினா நல்லா இருக்கணும் போது நீ ஆழத்துக்கு போன்றாரு. தேவனுடைய வார்த்தை சில நேரம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் என்கிட்ட பேசுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்குங்க, அதனால அதை மட்டும் நான் செய்யலைங்க அப்படின்னா எப்படி உங்கள் வலை நிரம்பும்? எப்படி உங்கள் போட்டு நிரம்பும்? தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம வலைய வீசி வீசி பார்க்குறீங்க, வலை நிரம்ப மாட்டேங்குது, போட்டு நிரம்ப மாட்டேங்குது, உங்க வாழ்க்கை நிரம்ப மாட்டேங்குது. பிரியமானது, ஆணுடைய வார்த்தை இன்னைக்கு கடந்து வருகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்க. உங்க எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், எல்லாருக்கும் சொல்லுகிறேன், இதை அட்டன் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை சில நாட்களாக உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். சில பேர் சிலதை தள்ளி வச்சுக்கிட்டே வரீங்க. ஆண்டோடைய வார்த்தை அந்த சொல்ற ஒரு காரியத்தை, அந்த டிசிஷனை எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிசிக்கலா கஷ்டப்படுறீங்க. பிசிக்கலா இவங்களுக்கு கஷ்டம்தான். ஏன்னா ஒரு இரவு பொழுது முழுவதும் அந்த வலைய வீசி வீசி அவங்க ஷோல்டர் எவ்வளோ கஷ்டமா இருக்கும் தெரியுமா? ஆண்டவர் போய் திரும்ப வீச சொல்லுகிறார். இவங்களாம் நினைச்சிருப்பாங்க, திரும்ப எத்தனை வாட்டியா வீசுறது, நைட்டு நேரம் தான் யா மீன் வரும், இப்ப விடிஞ்சிடுச்சியா, இப்ப போய் வீச சொல்றாரு, நைட்டு நேரமே அத்தனை வாட்டி வீசிட்டோம், ஆனா இப்ப எத்தனை வாட்டி வீசணும்னு தெரியலையேன்னு நினைச்சாங்களோ நினைக்கலையோ, ஆனா போய் வீசுனாங்க. வாட்டி வீசும் போதே வலைகள் நிரம்பியது. பிரியமானவர்களே, நான் சொல்றேன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வலைகளை வீசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில வலையில நீங்க வீசும்போது அந்த வலைகள் நிரம்பி வரும். ஒரு வலை கூட எம்டியா வரலங்க. அதுக்கு முன்னாடி பார்க்கிறோம், வீசும்போது ஒரு மீன் அகப்படலைங்க, ஒரு மீன் அகப்படல. ஏங்க என் லைஃப்ல இந்த தரித்திரம், ஏன் இந்த லைஃப்ல என் எம்டி, ஏன் என் லைஃப்ல எல்லாமே பேங்க் அக்கவுண்ட் ஜீரோவா இருக்கு, எல்லாமே ஜீரோவா இருக்கு, எதுவுமே ஃபில் ஆன மாதிரி இல்லையே, எல்லாம் குறைவா இருக்குது அப்படின்னா ஒன்னே ஒன்று, இந்த வேதத்தை எடுத்துட்டு உக்காந்துருங்க. இந்த வேதத்தை எடுத்து எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு நேரம் வேதத்தை எடுத்து வாசிங்க. ஒரு பிரியாணியை சாப்பிட்ற மாதிரி, ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சாப்பிட்ற மாதிரி இதை எடுத்து படிச்சுக்கிட்டே இருங்க. நான் படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன், திரும்ப ஆரம்பிப்பேன், மத்தேயுலேருந்து ஆரம்பிப்பேன், வெளிப்படுத்தின விசேஷம் போவேன், எனக்கு அதை படிச்சுக்கிட்டே இருப்போம், நோட்டை போட்டு எழுதிக்கிட்டே இருப்போம், நோட்டு தீந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வர பிடிச்சமான வசனங்க எழுதி 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 அது மனசுல அந்த நம்மளுடைய ஆவியில நடக்கிற அந்த மாற்றங்கள் உங்களுக்கு தெரியாதுங்க. தேவனுடைய வார்த்தை நம்மளை உருவாக்கும், நம்மளை உருவாக்கும், நம்மளை மாற்றும், நம்மை புடமிடும், நம்மளை செதுக்குங்க அந்த வார்த்தை. இந்த உள்ளுக்குள்ள உள்ளான மனிதன் நடக்கிறது இருக்கு தெரியுதுங்களா, மாற்றங்கள் உள்ள ஒரு மினிஸ்ட்ரி நடக்கும் பாருங்க. அந்த வார்த்தை தாங்க உங்க வாழ்க்கையை மாற்றுவது. எவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையில நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க, அடுத்தது பார்க்குறோம், அப்பொழுது மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். முன்னாடி ஒரு மீன் கூட இல்லை, இப்போ மிகுதியான மீன்கள். பிரியமான நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒன்று கிடைக்காதான்னு நினைக்கிறீங்களே, உங்கள் போட்டில் நீங்கள் மிகுதியான மீன்களை பிடிப்பீங்க. சில பேர் நினைப்பீங்க, இந்த அமௌண்ட் கிடைச்சிடாதா, இந்த பணம் எனக்கு கிடைக்குமா பிரதர் நினைக்கிறீங்களே, மிகுதியான பணம் வருகிறது. இந்த வேலையில இந்த சேலரியில கொஞ்சம் கிடைச்சிடாதான் நினைக்கிறீங்களே, மிகுதியான சேலரி வருகிறது. இங்க பாருங்க, அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். இங்க பாருங்க, ஆண்டோடைய வார்த்தை இல்லாம வாழ்ந்தா நமக்கு ஆசீர்வாதமா இருக்க முடியாது. நம்ம போட்டே எம்டியா இருக்கும். ஆனா ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழ்ந்து பாருங்க, இந்த வார்த்தையில வாழ்ந்து பாருங்க, உங்க பக்கத்துல இருக்கிற போட்டெல்லாம் நிரம்புங்க. ஹல்லேலூயா, பக்கத்துல இருக்கிற போட்டெல்லாம் நிரம்புது.
உங்க பக்கத்தில் இருக்கிற குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். உங்க தெருவில் இருக்கிறவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நான் ஒன்று சொல்றேன், பக்கத்தில் ஒரு போட் இருந்தது, அந்த போட்டு தானே நிரம்பிச்சு. நான் இன்னொன்று சொல்றேன், பக்கத்தில் 10 போட் இருந்தாலும் அந்த 10 போட்டு அன்னைக்கு நிரம்பி இருக்குங்க. அந்த 2 போட்டும் ஆண்டவர் ஆசீர்வதிச்சு பார்த்தாரு. கர்த்தருடைய வார்த்தை அந்த ஆசீர்வதிச்சது. அந்த 2 போட்டும் அமிலத்தக்கதாக நிரம்பியதான். இதுக்கு மேல ஆசீர்வாதத்தை வச்சா போட்டு உள்ள போயிட்டோன்னு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை நிரப்பிட்டாருங்க. எப்படி அங்க பாத்திரம் இல்லாம போன உடனே எண்ணெய் வருது ஸ்டாப் ஆச்சோ, இங்க போட்டு அமிலற மாதிரி ஆயிடுச்சு. அந்த வசனம் சொல்லுது பாருங்களேன், அவர்கள் வந்து 2 படவுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். 2 படகு என்ன ஆகுதான், அந்த பிளெஸிங்ஸ அதனால கேரி பண்ண முடியல. போட்டு உள்ள போற அளவுக்கு மீன் வருதுங்க. நான் ஒன்று சொல்றேன், இவங்க பக்கத்தில் ஒரு 10 போட்டு சொன்ன பார்த்தீங்களா, பக்கத்தில் ஒரு 10ல் 20ல் 100 போட்டு இருந்தாலும் 100 போட்டு நிரம்பி இருக்குங்க. அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை. அவர் சொன்னார்ல, உன் வார்த்தையின்படியே நான் வலையை வீசுறேன். எல்லா வலையும் ரொம்பிடுச்சிங்க. இந்த போட்ல இருந்த வலையும் ரொம்புது, அந்த போட்ல இருந்த வலையும் ரொம்புது. வலையை எடுத்து போட்ல கொட்டுறாங்க, போட்டு ரொம்புது. திரும்ப வலையை வீசுறாங்க, வலையில திரும்ப மீன். இங்க வலையும் நிரம்பியது, போட்டும் நிரம்பியது. இதற்கு மேல் நிரப்புவதற்கு எதுவும் இல்லை. இதுக்கு மேல வந்துச்சுன்னா போட்டே உள்ள போயிடும்பா. அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் எதுல இருக்கு? தேவனுடைய வார்த்தையில் இருக்கு, தேவனோடு உள்ள உறவுல இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நிறைய கொஷின்ஸோட இருப்பீங்க. என் லைஃப்ல அது இல்லை பிரதர், இது இல்லை பிரதர். நான் சொல்லட்டுமா, அதெல்லாம் உங்க வாழ்க்கையில வந்து நிரம்ப போகுது. வசனம் இருக்குல்ல, அமுக்கி குலுக்கி மடியில் சரிந்து விழும்படி அதை உங்களால் கேரி பண்ண முடியாது. உங்கள் கையில் திடீர்னு வந்து ஒரு புதையலை தூக்கி அப்படியே கையில் கொடுத்துட்டாங்கன்னா பார்த்துக்கோங்க. ஆசீர்வாதங்களை தூக்கி அப்படியே கொட்டிட்டாங்கன்னா நீங்கள் சரிஞ்சு விழும். பார்த்தீங்களா, இந்த புடவை துணியெல்லாம் நிறைய எடுக்கும் போது இந்த துணி ஒன்று அப்படியே இந்த வளவலன்னு இருக்கிற துணி அப்படியே வலிக்கு கீழே விழும் பாருங்க, அதை எடுப்போம், இது விழும். அப்படி இருக்கும் பார்த்தீங்களா, அப்படி உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் கேர் பண்ண முடியாதவருக்கு, அதை நீங்கள் தாங்கக்கூட முடியாத அளவுக்கு அது சரிந்து விழும் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த வசனம் தான் இங்க நடந்துச்சு. இவங்க போட்டு நிரம்பியது. பிரியமானவர்களே, ஆண்டவர் என்ன தெரியுமா ஆசைப்படுறாரு? உங்களையும் ஆசீர்வதிச்சு உங்க மூலமாக ஆயிரங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் உங்களை நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம மட்டும் ஆசீர்வதிக்கப்படுறதில்லை, நம்ம ஆசீர்வதிக்கப்படுறதால நம் முழு குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்ம போட்டு நிரம்பும். நம்ம பக்கத்தில் ஒரு போட்டு இருந்தா அந்த போட்டு நிரம்பும். அதுதான் ஆபிரகாம் லோத்துக்கு நடந்துச்சு. ஆபிரகாம் நிமித்தம் லோத்தையும் அவர் ஆசீர்வதித்தார். பூமி தாங்க கொள்ள முடியலப்பா, 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுக்கு பிரிஞ்சு போனாங்க. அதுதான் கர்த்தரின் ஆசீர்வாதம். பிரியமானவர்களே, கர்த்தர் இப்படி உங்களை ஆசீர்வதிக்க ஆசைப்படுகிறார். இன்னைக்கு நம்ம, ஆண்டவரே ஒரு 500 ரூபாய் கிடைக்காதா, ஆண்டவரே ஒரு 1000 ரூபாய் கிடைக்காதா, இல்லை கொஞ்சம் அதிகமாகவே சொல்கிறேன், ஒரு 1 லட்சம் கிடைக்காதா ஆண்டவரே, தேவைகள் அதிகமாக இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்னமா சொல்கிறாரு, எப்பா பணம் கட்டுக்கட்டா உன் போட்டில் கொட்டி உன் போட்டு வலிந்து விழுகிற அளவுக்கு, உன் போட்டு அமிழ்ற அளவுக்கு உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் நிரம்பி வலியும். அதை எடுத்து நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருப்பீங்க வெளியே மற்றவங்களுக்கு. அப்படி ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் சுகமடைந்து ஆயிரக்கணக்கான ஜனங்களை சுகமாக்க கிளம்பி விடுவீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம். தேவனை அநேகருக்கு அறிவித்து அநேக ஜனங்களை இயேசுவின் ராஜ்யத்துக்காய் சீஷர்களாய் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் பரிசுத்தவான்களாய் மாற்றி அவருடைய ராஜ்யத்தில் சேர்ப்பீர்கள். அது ஒரு ஆசீர்வாதம். உங்களுடைய ஆசைகள் எல்லாம் உங்க ஆசைகள் எல்லாம் உங்க போட்டு தாங்க முடியாத அளவுக்கு நிரம்பி வழியுங்க. ஹல்லேலூயா. இதே மாதிரி நான் இன்னொரு இடத்துல சொல்றேன் பாருங்க. யோவான் 21 அதிகாரம் 4வது வசனம். விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார்.
அதற்கு அவர்கள் ஒன்றும் இல்லை என்றார்கள். ஒன்று இல்லை, ஒன்று கூட இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது அதான், பிரதர் ஒன்றும் இல்லை பிரதர். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் லைஃப்ல ஒன்றும் இல்லை பிரதர், ஏதோ வாழ்க்கை போயிட்டு இருக்கு. இந்த பேச்செல்லாம் பேசவே கூடாது பாருங்க. எதுவுமே இல்லைன்னு சொன்னா கூட எல்லாம் இருக்குன்னு பேசுங்க, எல்லாம் வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நீங்க இருக்கிறதெல்லாம் போயிடும் பாருங்க. வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. அப்ப பாருங்க, அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். என்னங்க, கடலுக்குள்ளேயே போய் பார்த்துட்டு வராங்கங்க, கடல்லையே வலை நிரம்பலங்க. இப்ப கரையில வந்துட்டாங்கங்க, கரையில வந்துட்டாங்க, கரையில வந்துட்டாங்க. ஜீசஸ் பேசுறது இவங்களுக்கு கேக்குது, இவங்க பேசுறது ஜீசஸ்க்கு கேக்குது. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்கன்னா போட்டை இறக்க வந்துட்டாங்க கரையில. அவர் அப்ப சொல்றாரு, எப்பா வலைய சொல்ற பாருங்க, நீங்கள் படவுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும். நான் சொல்றேன், ஆண்டவர் வலதுபுறம் போட சொன்னா போடணும், முன்னாடி போட சொன்னா போடணும், பின்னாடி போட சொன்னாலும் போடணும். ஆண்டுடைய வார்த்தை என்ன வருது, அவர் என்ன சொன்னாரு, கரையில சொல்றாரு. கரை கிட்ட வந்துருச்சு. மீனவர்களுக்கு என்ன இருக்கும், என்னையா கடலுக்குள்ள மீன் பிடிக்கலாம், கரையில எப்படியா மீன் இருக்கும்? பிரியமான நான் சொல்றேன், கரையில இல்ல, ஆண்டவர் சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொன்னா, வெறும் தரையில நீங்க வலைய போடுங்க, உங்க வலையில மீன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆழத்திலே போய் போட சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் மீன்கள் கிடைக்கும். கரையிலே போட சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் மீன்கள் கிடைக்கும். நீங்கள் வெறும் தரையிலே வலைகளை வீச சொன்னாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி தான் மீன்கள் கிடைக்கும். அல்லேலூயா. அங்க பாருங்க, அவர்கள் அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெங்க, கரையில. கரையில வந்துட்டாங்க. அங்க கொஞ்சம் வெறும் தரை தான் இருக்கும் பாருங்க, தண்ணியும் தரையும் தான் இருக்கும். அந்த இடத்துல வந்ததுக்கு அப்புறம் வலைய போடுறாங்க, வலையில மீன்கள் வருதுங்க. இந்த அற்புதத்தை சொல்றோம் பிரியமானவர்களே. ஆண்டவர் சொல்றது உங்களுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்குதா? அதெல்லாம் யோசிக்காதீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருங்க. நீங்க வெறும் தரையில கூட மீன் பிடிக்க முடியும், வெறும் தரையில கூட மீன் பிடிக்க முடியும். அதுதான் அற்புதம். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் சொல்றேன், ஆழத்துல போய் வலைய வீசுனீங்கல, கிடைக்கல. கரையில கூட வீசி பார்த்தீங்க, கிடைக்கல. ஆண்டவர் உங்களை வெறும் தரையில, தண்ணியே இல்லாத தரையில கூட உங்களை ஆண்டவர் மீன் பிடிக்க வைப்பாருங்க. அதுதாங்க நம்ம கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணாதீங்க. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் யோசனை பண்ணுவதற்கு நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் கிடையாது. நாம் ஆவிக்குரியவர்கள். நாம் ஆவிக்குரியவைகளாலே நிதானிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, தேவனுடைய வார்த்தைக்கு, கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் மாம்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையின் மேலே கட்டப்பட வேண்டும், மணலின் மேல் அல்ல. அந்த வார்த்தை என்னும் கண்மலையின் மேலே நாம் கட்டப்பட வேண்டும். அப்ப பெருவெள்ளம் வந்தாலும் பெருங்காற்று வீசினாலும் நாம் அசையாமல் நிலைத்து நிற்போம். அல்லேலூயா. நிச்சயம் அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமா இருந்திருக்கும். நான் திரும்ப சொல்றது அதுதான், ஆண்டவருடைய வார்த்தை, வார்த்தைக்கு உங்க வாழ்க்கையில இடம் கொடுங்க. முதலாவது அவரை தேடுங்க. அவர் வார்த்தைக்கு, அவர் தன் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் தம் வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தினார். பிரியமானவர்களே, அந்த வார்த்தையை நம்ம மகிமைப்படுத்தும் போது அந்த வார்த்தை நம்ம உயர்த்துறத பார்ப்பீங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசப்பா. இந்த வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. இந்த வார்த்தைகள் இவர்கள் ஆவியில், அப்பா, ஆவியில விதைக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தை இரவும் பகலும் தியானிப்பார்களாக. இந்த வார்த்தை அவர்களுக்கு ஊழியம் செய்வதாக. இந்த வார்த்தை அவர்களுக்கு மினிஸ்ட்ரி செய்வதாக என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தைகள் அவர்கள் விதைக்கப்பட்டிருப்பதற்காக நன்றி. அந்த வார்த்தைகள் விதை முளைத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதாக என்று சென்று அப்பா, இதை அட்டன் பண்ணியிருக்கிற எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன்.
உங்கள் வலைகள் நிரம்பும். உங்கள் வலைகள் நிரம்பும் பிரதர் சிஸ்டர். உங்களுடைய படகுகள் வலிந்து, மீன்கள் வலிந்து கொட்டும். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் வலிந்து கொட்டும், வலியும் என்று சொல்லுகிறேன். உங்களுடைய வலைகள் நிரம்புகிறது. ஒரே ஒரு விஷயம்தான், அவர் வார்த்தை. அவர் வார்த்தையை பிடிச்சுக்கோங்க. உங்களுடைய வலைகள் நிரம்பும். உங்க வலையும் நிரம்பும், பக்கத்தில் இருக்கிறவங்க வலையும் நிரம்பும், உங்க போட்டும் நிரம்பும், அவங்க போட்டும் நிரம்பும். இழுக்க முடியாதுங்க, இழுக்க முடியாது. உங்களால் தூக்க முடியாதுங்க உங்க ஆசீர்வாதத்தை. இது எப்பேற்பட்ட ஆசீர்வாதங்க! உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் சொல்றேன், உங்க ஆசீர்வாதத்தை நீங்களே தூக்க முடியாது, அப்படி இருக்கும். என்ன பிரதர் ஆசீர்வாதம் சொல்லிட்டு அதுல இப்படி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்களேன்றீங்க. உங்க ஆசீர்வாதம், உங்க நன்மைகள் அப்படி இருக்குங்க, அப்படி இருக்கும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. எல்லாருடைய படகுகள் நிரம்பியதற்காய் நன்றி, எல்லாருடைய வலைகள் நிரம்பியதற்காய் நன்றி அப்பா. நம்ம மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. வாழ்ந்து சுகித்திருப்பார்களாக என்று சொல்லுகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருடைய சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென். நீங்க இதுவரைக்கும் சபைக்கே போகாத ஒரு நபரா இயேசு கிறிஸ்துவ பற்றி உங்க வாழ்க்கையில ஆழமா அறிந்து கொள்ளணுமா? அப்ப ரிவைவல் சர்ச் உங்க எல்லாரையுமே அன்புடன் அழைக்கிறது. நம்ம கொளத்தூர் பூம்புகார் நகர்ல லொகேட் ஆயிருக்க ரிவைவல் சர்ச்சுக்கு நீங்க வாரம் வாரம் வர முடியும். சோ இங்க எவ்ரி சண்டே, ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் சபை ஆராதனை நடந்து கொண்டிருக்குது. சோ நீங்க எல்லாருமே இந்த ஆராதனையில குடும்பமா கலந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்ல, எவ்ரி சாட்டர்டே, ஒரு சனிக்கிழமையும் மாலை 8 மணி முதல் 9 மணி வரைக்கும் ப்ராஃபட்டிக் ஈவினிங் வந்து நடைபெறுது. இதுல பாஸ்டர் பீட்டர் எல்விஸ் அவர்கள் உங்களுக்காக விசேஷ ஜெபம் ஏறெடுப்பார்கள். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. ஒருவேளை என்னால நேர்ல வர முடியலையே அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா நீங்க கவலையே பட வேணாம். நீங்க கூகுள் மீட் மூலமாகவும் எங்களோடு கலந்து கொள்ள முடியும். சோ கீழே தெரியுற இந்த கூகுள் கோடை வந்து நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதன் மூலமா எங்களோட நீங்க ஜாயின் பண்ணுங்க. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் காணிக்கைகளினாலும் தாங்கும்படி உங்களை நாங்க அன்புடன் அழைக்கிறோம். காணிக்கை அனுப்ப விரும்புகிறவர்கள் ஸ்கிரீன்ல தெரியுற இந்த டீடைல்ஸை பார்த்து நீங்க அனுப்பலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.